கர்நாடகாவில் 1.5 கோடி பேர் இருக்கோம். எங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தீங்க? ஆமா, நீங்க தமிழ்நாட்டுல 35 லட்சம் வாக்கு வாங்கிருக்கீங்க. நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? நீங்க என்ன பதவியில இருக்கீங்க? ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு வட்ட செயலாளர், ஒரு கவுன்சிலர், ஏதாவது ஒண்ணு அரசாங்க பதவியில ஏதாவது ஒண்ணு பிறகு 36 லட்சம் எங்க வாங்குறீங்க? ஒரு தொகுதியில வெற்றி பெறதுக்கு 1 லட்சம் வாக்கு போதும். 35 லட்சம் வாக்கு வாங்கி வச்சுட்டு ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னா கர்நாடகாவை பத்தி பேசுறிய? கர்நாடகாவை பத்தி அங்க 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னா அவளுக்கு எந்த அரசு பணியும் இல்லையா? இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா பாத்துடுங்க. அண்ணாமலை கன்னடா சிங்கம் அப்படின்னு பேர் எடுத்தாரு. எதுக்கு? தமிழங்கிறதுனாலயா? ரஜினி சார் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்தாங்க. எதுக்கு? கன்னடகாரங்கிறதுனாலயா? இல்ல, எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த மொழியை பேசி அந்த மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்றதுனால அந்த மக்கள் பாராட்டி பேர் வச்சாங்க. கன்னடனோ தெலுங்கனோ கிடையாது. தமிழ்நாட்டை தமிழ்நாடு தான் ஆளணும் அப்படின்னா ஏன் தாய்நாளும் தமிழ்நாடு தான் அப்படின்னாக்கினா சென்னையில இருக்கிறவன் தான் சென்னையில இருக்கணும்னாக்கினா சென்னையில பண்ணி தான் மேயும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் தான் கோயம்புத்தூர் ஆளணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல பண்ணி தான் மேயும். வேற அங்க ஒண்ணும் மேய்ஞ்சிக்கிடாது, மனுஷன் வாழ முடியாது. எங்களுக்கு ஏன் பதவி தரலன்னா தெசவனக்காரன் தான் இருக்கணும் அப்படின்னா 400 பேர்ல 40 பேர் இருப்பான். அவ்வளவுதான். இப்படிதான் எல்லாத்துக்கும், இப்படிதான் நாட்டுக்கும், இப்படிதான் மாநிலத்துக்கும், இப்படிதான் ஊருக்கும், உலகத்துக்கும். அதை விட்டு என் தாய் நலம் இங்கே தாய் நலம் அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்துட்டு நீ தாய் நலத்தை காப்பாத்துவ.